ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வா. வணக்கம். இன்னைக்கு ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் சொல்லணும். எப்படின்னா பாருங்க, நிறைய பேரோட பர்த் டீட்டெயில்ஸ் சரியா இருக்காது. டேட் ஆஃப் பர்த் மிஸ்டேக் இருக்கும், டைம் மிஸ்டேக்கா இருக்கும். அவர் பிறந்த டைம் டேட்டே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராசி பலத்தை எப்படி பார்ப்பீங்க? ஸோ இது பாருங்க, இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்படி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கும்போது தப்பாகுது. அதனால நான் என்னன்னா, நாடி ஜோதிடம் படி, வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி, இந்தியன் பாமிஸ்ட்ரி படி கை ரேகை வச்சு ஜாதகத்துக்கு மேட்ச் பண்றேன். ஸோ அப்போ நம்ம கை ரேகை போய் சொல்லாது. கையில் ரேகைகள் கையில ராசிகளும் இருக்கு, நட்சத்திரங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு இதுக்கு மேட்ச் பண்ணி ஒரு சரியான ப்ரெடிக்ஷன் கொடுக்க முடியும். எப்படின்னா, வேலை எப்போ கிடைக்கும், திருமணம் எப்போ நடக்கும், இந்த எல்லா விஷயத்துக்குமே பதில் நாம பாமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜாதகத்தை மேட்ச் பண்ணி சொல்ல முடியும். இது நாடி ஜோதிடத்திலும் கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. நாடி ஜோதிடம் படி இப்போ குரு கிரகத்தோட டிரான்ஸ்லேட் இருக்கு. அது எல்லா ராசிகளுக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்குமா? அப்படி இல்லை. எப்படின்னா, நம்ம அது எவ்வளவு ஒரு ரவுண்ட்ல வருது. இப்ப பாருங்க, ஒரு ரவுண்ட் வர்றதுக்கு 12 இயர்ஸ் ஆகும். எத்தனை ரவுண்ட்ல அது இருக்கு உங்க ஜாதகம் படி? இப்ப உங்களுக்கு 24th இயர்னா அது 2வது ரவுண்ட் தாண்டி 3வது ரவுண்டுக்கு போயிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாமே எப்படி நம்மோட லைஃப்க்கு அது எப்படி எஃபெக்ட் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, அந்த ஜாதகம் நம்ம கைரேகை எல்லாமே பார்க்கணும். ஸோ அப்படி நான் ரிசர்ச் பண்ணி ரொம்ப அதுக்கு டைம் வேணும் அது பார்க்கறதுக்கு. சும்மா ஒரு ஜாதகம் கொடுத்தாலே 5 மினிட்ல எல்லாமே சொல்றாங்க. ஜாதகம் பார்த்த உடனே பெருசான பூஜை எல்லாம் சொல்றாங்க, ஜெம்ஸ்டோன் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. எல்லாமே ஜோதிடத்துல இருக்கா? கண்டிப்பா இல்ல. புருஹத் பராசர ஓர சாஸ்திரத்துல வெறும் தானம் பத்தி, மந்திர ஜபம் பத்தி தான் இருக்கு. அவ்வளவு காஸ்ட்லியான ரெமெடிஸ் ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது உண்மையான ஜோதிடத்தை நம்ம பார்க்கறதுக்காக இந்த மாதிரி தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்னோட கன்சல்டேஷன் நீங்க எடுத்துக்கலாம். மகர ராசி 2026 ஜூன் மந்த்ல இந்த மகர ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ மகர ராசின்னா 7வது வீட்டுல தான் குருவோட டிரான்ஸ்லேட் நடக்குது. இந்த குருவோட டிரான்ஸ்லேட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனே திருமணம். நிறைய நாளிலிருந்து இப்ப ஏஜ் 40 ஆகுது சார், 35 ஆகுது சார், இன்னும் எனக்கு சம்பந்தம் கிடைக்கல, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த யோகம் வந்துருச்சு. கண்டிப்பா திருமண யோகம் இருக்கு, 100% யோகம் இருக்கு. ஆனா உங்க ஜென்ம ஜாதகத்துல பிரச்சனை இருந்துச்சுன்னா, உங்க கை ரேகையில குருவோட பொசிஷன் நல்லா இல்லைன்னா, சுக்கரோட பொசிஷன் நல்லா இல்லைன்னா, கண்டிப்பா திருமண யோகம் டிலே ஆகும். அப்போ கை ரேகை ஜாதகம் ரெண்டும் மேட்ச் பண்ணி சரியான பரிகாரம் சொல்லணும். பரிகாரம்னா ஸ்டோன் போடுறது, நேம் சேஞ்ச் பண்றது அப்படி இல்லை, கோவிலுக்கு போறது இல்லை. ஒரு கிரகத்தினாலதான் பிரச்சனை வருது, ஒரு கர்மத்தினாலதான் அந்த கிரகம் அங்க இருக்கு. அந்த கர்மத்துல சேஞ்சஸ் பண்ணிக்கிற அந்த கார்மிக் ரெமெடி தான் பண்ணணும். அது நான் சொல்லல, இது கிரந்தங்கள்ல இருக்கு. அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. திருமண யோகம் இருக்கு. திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்துருச்சுன்னா சரியாகிற சான்சஸ், லவ் மேரேஜ் சான்சஸ், செகண்ட் மேரேஜ் சான்சஸ் எல்லாமே இருக்கு இந்த ராசியில பிறந்தவருக்கு. அதுக்கப்புறம் உங்க நண்பர்கள் யாராவது விட்டு போயிட்டு இருக்காங்கன்னா, அவர் திரும்பி வர்ற சான்சஸ், காம்ப்ரமைஸ் ஆகிற சான்சஸ், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் தூரமா இருப்பாங்க. ரெண்டாவது ஒரு சோசியல் மீடியாவோ எங்கேயோ நீங்க அங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், ஒரு ஃபேமுக்காக நீங்க தேடி இருந்தீங்கன்னா, இந்த டைம் பீரியட்ல அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றதுக்கோ, டிராமாஸ், இந்த மியூசிக்ல யாருக்கு ட்ரை பண்றீங்களோ அவர் எல்லாருக்கும் சக்சஸ் இருக்கு. பஞ்சம பாவத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பா உங்க குழந்தைகளுக்கு ஜாப் கிடைக்கிற சான்ஸ் அதிகமாவே இருக்கு. 2வது வீட்டுல இருக்கிற ராகுனால கண்ணுகளுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உங்க பேச்சுனால, கம்யூனிகேஷன், நீங்க எப்போ ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, ஏதோ ஒரு வெஹிக்கிள் டச் ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்க, இமீடியட்டா ஏதோ ஒரு சண்டை நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் நீங்க சந்திக்கிற சான்சஸ் இந்த டைம் பீரியட்ல, இந்த ஜூன் மாதத்துல இருக்கு. சதுர்த்த பாவத்துல இருக்கிற செவ்வாய்னாலே கண்டிப்பா நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்குவீங்க. சேல் பண்றதுக்கோ வாங்குறதுக்கோ ரெண்டுக்குமே ரொம்ப நல்ல டைம் தான் இது. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற சான்ஸ் அதிகமா இருக்கு. யூஸ்வலா அங்க செவ்வாய் இருக்கும்போது யூஸ்வலா கட்டிருக்கிற வீடு வாங்குற சான்சஸ் அதிகமாவே இருக்கும் உங்களுக்கு. 3வது வீட்டுல இருக்கிற 2வது அதிபதி 3வது வீட்டு இருக்கிறதுனால ஒரு பணத்துக்காக எங்கேயும் இந்த பணம் வரணும், அதுக்காக ரொம்ப நீங்க அழிவீங்க, அலையிற சான்சஸ் அதிகமாவே இருக்கு அந்த பணத்துக்காக இந்த மகர ராசியில பிறந்தவர். அஷ்டம பாவத்துல இருக்கிற கேதுனால கண்டிப்பா திருமண வாழ்க்கையில பிரச்சனை வரும், சரி பண்ணிக்கோங்க. கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்,
அதிகமா இருக்கும். ஜாகிரதையா இருங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் வந்து மகர ராசியில பிறந்தவருக்கு.